ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று என்று வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த வசனம் ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு, அதாவது ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் காப்பாற்றப்படுவதற்கான வழி விசுவாசம் என்று சொல்லுகிறது. எதிலே விசுவாசம் வைக்க வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே மனுக்குலத்தின் பாவத்தை எல்லாம் தன் பேரிலே ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அவரை நம்பி விசுவாசிக்கிற யாவரும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வார்கள். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், இந்த ரட்சிப்பை வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் தங்களுடைய பாவத்தின் காரணமாக ஆக்கினை தீர்ப்புக்கு போகிறார்களா, அல்லது இந்த ரட்சிப்பை வேண்டாம் என்று சொன்னதினாலே ஆக்கினை தீர்ப்புக்கு போகிறார்களா என்று கூறுகிறது. ஆம், ஒருவன் வெள்ளத்திலே சிக்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு படகு அனுப்பப்படுகிறது. அந்த படகினை விசுவாசித்து நம்பி அவன் ஏறினால் அவன் அந்த வெள்ளத்திலிருந்து காப்பாற்றப்படுவான். ஒருவேளை இந்த படகு எனக்கு வேண்டாம், இந்த படகிலே எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லி அவன் வெள்ளத்திலே நிற்பானானால் படகு மற்றவர்களை காப்பாற்ற சென்றுவிடும். அவனோ அழிந்து போவான் அல்லது இறந்து போவான். இப்பொழுது அவன் ஏன் அந்த வெள்ளத்திலே இறந்து போனான் என்று சொன்னால், வெள்ளத்தினால் அல்ல, வெள்ளத்திலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு ஒரு படகு வந்தது. அந்த படகிலே அவன் ஏறாததினாலே இறந்து போனான். அதுபோல் இந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியால் ஆக்கினை தீர்ப்புக்குட்படுவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த படகுக்கு ஒப்பிட்டு நாம் சிந்திக்கலாம். நம்மை காப்பாற்ற ஒரு படகாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். விசுவாசித்தால், நம்பி அவரை ஏற்றுக்கொண்டால், அந்த படகிலே நீங்கள் ஏறிக்கொண்டால் அவர் உங்களை காப்பாற்றுவார். அந்த வெள்ளத்திலிருந்து, பாவம் என்னும் வெள்ளத்திலிருந்து நீங்கள் தப்பித்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகலாம். தேவ தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். தேவன் உங்களை காப்பாற்றுவார். அவருடைய நாமம் இன்றும் என்றும் மகிமைப்படுவதாக. ஆமேன்.